மனிதனை உருவாக்கினார், உயிர் மூச்சூதி ஒரு ஜீவனாய் மாற்றினார். கிழக்கிலே ஓர் தோட்டம் உருவாக்கினார், வாழ்வின் மரம் அறிவின் மரம் அறிவினை உருவாக்கினார். கிழக்கினிலே ஓர் தோட்டம் உருவாக்கினார், வாழ்வின் மரம் அறிவின் மரம் நடுவினிலே நாட்டினார். கனிகளை உண்ணலாம், தோட்டத்தை பாதுகாக்கலாம், அறிவின் மரக்கனியை மட்டும் தொடவே கூடாதென்றார். பல விலங்குகளை எல்லாம் பெயரிட அவன் அழைத்தாரானால், தனிமையில் துணையொன்றை காணாமதிருந்தார். மனிதன் தனிமையில் இருப்பது நன்றல்ல என்றவரே, உதவி செய்ய ஏற்ற துணையை உனக்களிப்பேன் என்றாரே. ஆழ்ந்த தூக்கத்தில் அவன் வீழ்ந்த நேரத்திலே, விலா எலும்பிலே புதியதோர் உருவாக்கம். எலும்பும் எலும்பாய் சதையும் சதையென பெண் எனப் பெயரிட்டு ஆண்டவர் சேர்த்தாரே. இது என் எலும்பு, என் மாம்சத்தின் சதை கூறினான். மனிதன் பெரும் மகிழ்ச்சி அடைந்தான். தந்தையை தாயை விட்டு இணைத்து அவன் தங்கள் மனைவியுடன் ஒரு சதை ஆனார்கள். தெய்வீக உறவின் அஸ்திவாரம் அமைந்தது. ஏதேன் தோட்டத்தில் அன்பின் வரலாறு தொடங்கியது. ஆடையின்றி இருந்தார்கள் இருவரும், குற்றமற்ற